நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உழைப்பு அப்படின்னு பேசினாவே அவங்க மார்க்சிசம் பேசுறவங்க, கம்யூனிசம் பேசுறவங்க தான் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது மிஸ்டேக்கன் ஐடியா, அது ஒரு ஃபெலேஷியஸ் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்ஸ் அப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்யூனிசம் பேசுறவங்க, பொது உடைமை தத்துவம் பேசுறவங்க அப்படிப்பட்டவர்களா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னன்னா ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கும்போது தெரியும். அப்போ மார்க்ஸ் எதெல்லாம் யோசிக்காம விட்டாரு, ஏன் மார்க்ஸ் ஹிட் ஆனாரு அப்படின்னா, அவரை சரியா புரிஞ்சுக்காதனால ஹிட் ஆயிட்டாரு. சரியா புரிஞ்சிருந்தா ஹிட் ஆயிருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு. ஏன் ஹிட் ஆனார் அப்படின்னா, நிறைய பேர் அவரை உண்மையை நேசிக்கிறவங்களோ, உண்மையை விரும்புகிறவங்களோ, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ ரொம்ப சிலர் தான் உலகத்துல. உண்மைக்கு புறம்பா இருக்கிற விஷயங்களை புரளி நம்புறதோ, புரணி நம்புறதோ, புரணி உருட்டுன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நம்புறதுதான் உலகத்துல மெஜாரிட்டியா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது உண்மை ரிசர்ச் ஸ்டடி படி செய்யாத ஒரு விஷயத்த நம்புறதுக்கு அதிகமா கண்டிப்பா ஆளுங்க இருக்கத்தானே செய்வாங்க இல்லையா. அப்படிதான் மார்க்ஸ் ஹிட் ஆகுறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்சிசம் பேசுறவங்க அதாவது கம்யூனிசம் பேசுறவங்க பொது உடைமை தத்துவம்ன்றாங்க. அதுனா 2 இட்லி 3 இட்லி இருந்தா 2 இட்லி உனக்கு இன்னொரு இட்லி இன்னொருத்தனுக்கு அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த விஜய் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது ஒரு டயலாக் வரும். அப்படி ஒரு இது வச்சிருப்பாங்க. ஆனா அது அடுத்தவனுடைய சொத்தை எடுத்துட்டா, அடுத்தவனுடைய ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டா அது திருட்டு அப்படின்னு, அது ஊழல், சுரண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது, அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை அதை தூக்கி ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமே எதிர்க்கிறாங்க, கேபிட்டலிசமே எதிர்க்கிறாங்க. குரோனிக் கேபிட்டலிசமுக்கும் அவங்க வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு. சோசியலிசம்னா என்ன, சோசியலிசம் அந்த வேர்டை காயின் பண்ணவரே ஒரு பிரைவேட் ஓனர் தான் அப்படின்னு நான் ஏற்கனவே யூடியூப் வீடியோவில் சொல்லி போட்டிருக்கேன். ஓவன் சொல்லி அவர் அந்த வேர்டை காயின் பண்ணாரு. அது தொழிலாளர்கள் காயின் பண்ண வார்த்தை கிடையாது. சோசியலிசம் கடுமையான ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு தான் கம்யூனிசம். அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். என்னன்னா கம்யூனிசம் பேசுறவங்களோ அதாவது இட்லி கடை சொன்னால, இட்லி உதாரணம் சொன்னா இல்லையா, அப்போ 2 இட்லி உனக்குன்னா இன்னொரு இட்லி இன்னொருத்தருக்கு, அது இன்னொருத்தருக்கு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஏன் இருக்கக்கூடாது, எல்லாமே ஸ்டேட்டுக்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட போயிடணும், ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமே இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும். அப்போ அது அடுத்தவங்க உழைப்பை போட்டு ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் கிரியேட்டிவாக வெஞ்சர் கேபிட்டலிசம் யூஸ் பண்ணி அவங்க தனி இண்டிவிஜுவல் ரிஸ்க் எடுத்து அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமில் கேபிட்டலிசமில் அவங்க அதிகமாக சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவளுக்கும் லாபம் உண்டு, சொசைட்டிக்கு லாபம் உண்டு அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பார்க்குறோம். கவர்மெண்ட் செய்கிறத விட ப்ரைவேட் தான் அதிகமாக செய்கிறாங்கன்றது நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம், உலகம் முழுசும் பார்க்குறோம். அப்போ அந்த கிரியேட்டிவிட்டியை தடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன் கம்யூனிசம் மார்க்சிசம் பேசுகிறவங்க அவங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஏன் சீஸ் பண்ணணும், கான்ஃபிஸ்கேட் பண்ணணும், அது எல்லாமே பொது உடைமை ஆகணும்னு ஏன் சொல்லணும்? அப்போ அது தெஃப்ட் இல்லையா? அப்போ அது அடுத்தருடைய உழைப்பையும் சுரண்டலையும், அடுத்தருடைய உழைப்பையும் அவங்களுடைய எஃபர்ட்ஸையும் திருடுறதாகாதா? அடுத்தருடைய பணத்தை திருடுறதாகாதா? அது அடுத்தருடைய உழைப்பை திருடுறதாகாதா? அப்படிங்கிறப்போ இதெல்லாம் புரிஞ்சுதான் அப்பா கம்யூனிஸ்டா இருந்தவர் கிறிஸ்தவராகி பைபிள் ராஜேந்திரன் ஆகி இப்போ கடவுளுடைய நல்ல பேர்ல ஒரு நல்ல புக் லிஸ்ட்ல அவர் இருக்கிறாரு. அப்போ தஸ் கேபிட்டல், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலாம் எப்படி ஹிட் ஆச்சு, மார்க்ஸ் எப்படி ஹிட் ஆனார் அப்படின்னா, உண்மையை நம்புறவங்க ரொம்ப சிலர் தான், வெகு சிலர் தான். உண்மையை ஆராய்ச்சி பண்றவங்க, ரிசர்ச் படி படிக்கிறவங்களும் ரொம்ப சிலர் தான். அப்போ உருட்டை நம்புறவங்க, உண்மைக்கு புறம்பான விஷயம் நம்புறவங்க, வதந்தியை நம்புறவங்க அதிகமா இருப்பாங்க இல்லையா. அப்போ அப்படிதான் மார்க்ஸ் ஹிட் ஆகுறாரு. அவர் ரிசர்ச் ஸ்காலர்லாம் கிடையாது. அவர் அவர் ஜேர்னலிஸ்டாவோ ஒரு பொயட்டாவும் தான் அவர் ஹிட் ஆகுறாரு ஒழிய, அவர் ரிசர்ச் ஸ்காலரா ஹிட் ஆகல. அவர் யோசிக்காம விட்ட சில விஷயங்கள்ல சில முக்கியமான வாழ்க்கை தத்துவங்களை யோசிக்காம விட்டதை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏன் இப்போ தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், முதலாளிகள்லாம் கெட்டவங்க, 2 வர்க்கம் தான் இருக்குது, ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஏன் பண்ணாரு, ஏன் அவர் எழுதினாரு அப்படின்னா, ரிசர்ச் பண்ணாததான் காரணம். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில சைக்கலாஜிக்கலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்குது, மாரலி, இதெல்லாமே அவர் அதை ரிசர்ச் பண்ணல, அதை பத்தி அவர் யோசிக்கல. ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு பாருங்க. 2 வர்க்கம் தான், முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் எழுதி அதை பிரிவினை உண்டாக்கி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ஆக்கி அடையாள அரசியல் பண்ணி முதலாளிகள்லாம் கெட்டவங்க, தொழிலாளிகள் நல்லவங்கன்ற போர்வை, அப்படி ஒரு நேரட்டிவை கிரியேட் பண்ணி பிரிவினை உண்டாக்குவதற்கான அவசியம் என்ன? அப்போ உண்மையானவே முதலாளிகள்லாம் கெட்டவங்களா இருந்தா, அவங்க தொழில் மேல முனைப்பு இல்லாம அக்கறை இல்லாதவங்களா இருந்தா, தொழில் மேல அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இருந்தா, ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமுக்குள்ள அவங்க எப்படி என்டர் ஆவாங்க, எப்படி கேபிட்டலிசம் அவங்க கையாண்டிருப்பாங்க, எப்படி இந்த தொழிலாளர்கள் எப்படி பகைச்சிக்கணும்னு நினைப்பாங்க? தொழிலாளர்களும் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் தானே.
தொழிலாளர்களுமே வந்து முதலாளிகளுக்கு கஸ்டமர்ஸ் தான். உலகம் முழுசுக்கு தொழிலாளர்களை பகைச்சிக்கிட்டா கஸ்டமர்ஸா இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸையும் அவங்க பகைச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க வியாபாரம் எப்படி ஹிட் ஆகும்? ப்ரைவேட் ஓனர்ஸ்க்கு எப்படி வந்து அவங்களுடைய கம்பெனிஸ் பிஸ்னஸஸ் வளரும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அப்போது பிரைம் மினிஸ்டர் கிளாட்ஸ்டோன் இங்கிலாந்தில் இருந்தப்போ இவர் சொன்ன விஷயங்கள்ல ரிசர்ச்சில் என்னென்ன பிழைகள் இருந்தது, கார்ல் பாப்பர்ங்கிற ஃபிலாசபர் என்ன மார்க்ஸை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணார், ஹெண்டல்சன் இந்த மாதிரியான ஸ்காலர்ஸ்லாம் வந்து மார்க்ஸை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜோர்டன் பீட்டர்சன் உட்பட நான் சொல்கிறேன், ஏகப்பட்ட பேர் மார்க்சியத்தை வந்து ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னா, அதில் வந்து சோஷியலிசம், காம்யூனிசம், மார்க்சிசம் இதெல்லாம் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, அதில் முக்கியமான நேரட்டிவ் வந்து அதில் மிஸ்ஸிங். என்ன, கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் மிஸ்ஸிங். அப்படி இருக்கிறவங்க வந்து தாஸ்டாயெவ்ஸ்கி சொன்ன மாதிரி கடவுள் இல்லைங்கன்னா எல்லாமே பெர்மிசிபிள் ஆகிடும், மனுஷன் என்ன வேணால் பண்ணுற மாதிரி ஆகிடும், கவர்மெண்ட் வந்து அந்த ஹோல் கண்ட்ரோலே எடுத்தால், டோட்டல் கண்ட்ரோல் எடுத்தால் டொட்டாலிட்டேரியனிசம் போகும் அப்படிங்கிறது நம்ம ரஷ்யாவில் பார்த்துருக்கோம், சைனாவில் பார்த்துருக்குறோம், உகாண்டாவில் பார்த்துருக்குறோம், கேம்போடியாவில் பார்த்துருக்குறோம், வெனிசுவாவில் பார்த்துருக்குறோம். எங்கெங்கெல்லாம் மார்க்சிசம், கம்யூனிசம், சோசியலிசம், கியூபாவில் பார்த்துருக்குறோம். எங்கெல்லாம் அதை ஆட்சி செய்ததோ, ஃபுல் கண்ட்ரோல் எடுத்ததோ அங்கெல்லாம் வந்து செழிப்பு மங்கி போய் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க. ஸ்காலர்ஸ், இன்டலெக்சுவல்ஸ் உட்பட, தொழிலாளர்கள் உட்பட எல்லாம் வெளியேறினாங்க, வேறு கண்ட்ரிஸ் போய் தான் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வரலாறு சொல்லுது. அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் போய் தான் நல்லா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சைனா உட்பட ஏன் ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் வந்து கையில் எடுக்குது சோசியலிசமோட சேர்ந்து? ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் மீன்ஸ் கேபிட்டலிசம் கையில் எடுத்தாதான் உருப்பட முடியுன்றது இந்தியாவும் தெரிஞ்சுக்கிச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம். சைனாவும் இப்போ கம்யூனிசம் பேசுகிறவங்களும் அதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை பிளெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அப்போது மார்க்ஸ் வந்து உழைப்பாளர்களும் கன்சியூமர்ஸாக தான் ஓனர்ஸ் நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவர் ஏன் நினைக்கல? அப்போ ஒரு போயட்டாவோ ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில் அவர் ரிசர்ச்சே பண்ணலை. அவர் உழைப்பை பற்றி பேசுகிற மார்க்ஸ் வந்து அவர் உழைத்து வாழலை. அவருடைய நண்பரான எங்கில்ஸினுடைய உழைப்பில் தான் அவர் வாழ்ந்தார். ஏகப்பட்ட கடனை திருப்பி தரல, டிசிப்ளின்டான லைஃப் கிடையாது. அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து குறைபட்டு இருக்கக்கூடியவராக ஏன் இருந்தார்னா, மெட்டீரியலிஸ்டாகவே அவர் இருந்ததுனால பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுங்கிற தத்துவத்தில் மாட்டிக்கிட்டார் மார்க்ஸ். அப்போ மார்க்ஸ், எங்கில்ஸ்லாம் இவங்கெல்லாம் ஏன் அதில் போய் மாட்டினாங்க அப்படின்னா, ட்ராட்ஸ்கி, லெனின் இவங்கெல்லாம் ஏன் அதில் மாட்டினாங்க அப்படின்னா, அவங்க பார்த்த பார்வை அப்படிதான். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு கையில் ஒருத்தர் சுற்றி இருந்தால் எல்லாமே ஆணியாக தெரியும் அப்படிம்பாங்க. அவர்கிட்ட லொட்டுன்னு ஒரு தொட்டு தட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கையில் சுற்றி வச்சுருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா? டொப்புன்னு நிறைய தட்டுவாங்க. அப்போ கையில் சுற்றி இருக்கிறவனுக்கு எல்லாமே ஆணியாக தெரியும் அப்படின்னு சொல்ல மாதிரி, மெட்டீரியலிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பணம் தான், இமோஷன்ஸ்னு ஒன்று கிடையாது, மாரல் ஒன்று கிடையாது, மாரல் வேல்யூஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது, ஃபேமிலின்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னா, அதாவது ஃபேமிலி எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இடங்கள்லாம் உண்டு. மார்க்ஸ், எங்கில்ஸ் இவங்கெல்லாம் வந்து, லெனின்லாம் வந்து அப்படிலாம் சொன்ன உதாரணங்கள்லாம் உண்டு. இன்னும் மோசமான விஷயங்கள்லாம் உண்டு, அது சொல்ல வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட புத்தகங்கள் வந்து ரிசர்ச் புக்ஸை படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மார்க்ஸ், லெனின் இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்குது. இவங்க மார்க்ஸ், லெனின், எங்கில்ஸ் இவங்கெல்லாம் சொன்னதில்ல. அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து இன்னும் கஷ்டமான விஷயங்கள்லாம் அதில் ஷாக்கிங்கான ட்ரூத்ஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாமல் எந்த ஃபேக்டரிக்கு போய் ஒரு ரிசர்ச்லாம் பண்ணல அவர். டென்னிஸ் பிரேக்கர்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க டென்னிஸ் பிரேக்கர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லாம் அவங்க வந்து அதை சொல்லும்போது, அவங்களுடைய விஷயங்கள்லாம் சொல்லும்போது, கிளென் பெக்குடைய புத்தகங்கள் படிக்கும்போது, கிளென் பெக்குடைய ஸ்காலரோட புத்தகங்கள், அந்த மாதிரி ஸ்காலர்ஸோட அசோசியேஷனில் ஸ்காலர்ஸோட ரைட்டிங்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மைக்கு புறம்பான விஷயங்களை அதிகமாக வந்து மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது மெக்கின்டயர் போன்ற ஸ்காலர்ஸு, கிளென் பெக், அந்த மாதிரி அநேக ஸ்காலர்ஸ் இருக்காங்க, ஜோர்டன் பீட்டர்சன், இவங்க எல்லாமே வந்து மார்க்ஸை வந்து ஏன் மார்க்சியமில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை எடுக்கக்கூடிய டொட்டாலிட்டேரியன் ரெஜிமில் போய் முடியக்கூடிய அளவுக்கு தான் அதோட ரிசல்ட் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒப்ஜெக்டிவ் மாரலால் அது நம்பிக்கை உடையது கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எந்த மாதிரி வேல்யூஸில் அது நம்பிக்கை உடையதாக இருக்கும்? பணம் தான், மெட்டீரியல்ஸ் தான். பணம் இருந்துட்டால் எல்லாமே வாழ்ந்து செழிப்பாயிடலாம், நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அறவேக்காட்டுத்தனமாக ஹாஃப் பேக்டு விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு பேசக்கூடிய விஷயத்தில் எப்படி உண்மை இருக்கும்? எப்படி முழுமையான லைஃப், கம்ப்ளீட் லைஃப் எப்படி வாழ முடியும்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஹானஸ்டி இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி, சைக்காலஜி எல்லாமே, ஃபிசியாலஜிக்கல் விஷயங்கள் சைக்காலஜியோட மிங்கிளாக இருக்குது.
எவ்வளோ விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் ஓடிடி தளத்தை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு படத்துடைய டைட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மனுஷங்களுக்கு எவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு இருக்கு. அது எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு வெறும் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு பிரித்து விட்டு அதை வந்து போலரைஸ் பண்ணி அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பிற்போக்குத்தனமான யோசனை, எவ்வளவு முழுமையில்லாத யோசனைன்னு பாருங்க. அப்போ நல்ல தத்துவத்தை, முழுமையான தத்துவத்தை உள்வாங்கிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை வந்து வாழ்ந்து முழுமையா வாழணும், கஷ்டமோ நஷ்டமோ, ஆனா அதுல இருக்கக்கூடிய பீஸ் ஆஃப் மைண்ட், அது வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு. ஆனா பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது பைபிள் இருக்கக்கூடிய முழுமையான தத்துவத்தை உட்கொள்ளும் பொழுதுதான், அதை வாசிக்கும் பொழுது, அதுபடி நடக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, மாரல் வேல்யூஸ் வந்து கீப் அப் பண்ணும் பொழுது, இது வந்து கிறிஸ்தவத்தில் கிறிஸ்டியானிட்டியில் வந்து முழுமையான ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து அதை பின்பற்றுறோம்.